ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபட்ஜி ஒயிட் சாக்லேட் பிளாண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரௌனிஸ் எப்படி அந்த டார்க் சாக்லேட்டில் வச்சு நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி ஒயிட் சாக்லேட் வச்சு நம்ம செய்கிறது தான் வந்து பிளாண்டி. செம்ம டேஸ்ட்டாக க்ரிங்கிள் டாப்போடு இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் காம்பவுண்ட் வந்து நான் ஒரு 120 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 90 கிராம்ஸ். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். எப்பவுமே நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணக்கூடாது. நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே வந்து சாக்லேட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாக்லேட்ஸ் அதே மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம அதையும் நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். ஏன்னா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஹேண்ட் விஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அது தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை எடுத்துகிட்டு வெண்ணிலா எசன்ஸும் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். நம்ம பீட்டரில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கு வந்து ரைஸ் ஆகி வந்துடும். அப்போ வந்து கேக் டெக்ஸ்சர் மாதிரி வந்துடும். உங்களுக்கு அந்த ப்ரௌனி அந்த மாதிரி க்ரிங்கிள் டாப்போடு வராது. ஸோ நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் 2யும் மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கீழே வந்து சுகர்லாம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாக்லேட்டையும் பட்டரும் போட்டு மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட்டாக தெரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஒயிட் சாக்லேட்னால உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. இது வந்து டார்க் சாக்லேட்னால் நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், நல்லா கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ரெசிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கிராம்ஸில் அதுக்கப்புறமா டீஸ்பூன் கப் மெஷர்மெண்ட்டை மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த ரெசிப்பியே வராது. ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும். எப்பவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு வச்சுட்டு அதை வந்து சலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லம்ஸ் இல்லாமல் கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது வந்து பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சர். இப்போ இதில் நீங்கள் இப்படியே பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சாக்லேட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா
நான் வந்து 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து கீழே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து பட்டர் ஷீட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுக்கும்போது இந்த ப்ரௌனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் டின் செலக்ட் பண்ணும்போது கார்னர்லலாம் வந்து ஷார்ப் எட்ஜஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேக் செய்யும்போது ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பேட்டர் அதில் ஊற்றிட்டு நம்ம ஸ்பேட்சுலா வச்சு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்யூவர் வச்சுட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு 160 டிகிரிக்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகும். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களோட ஓடிஜி வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 30 மினிட்ஸில் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். டூத் பிக்கில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். டீமோல்ட் பண்ணும்போது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து டீமோல்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பேப்பரில் எங்கேயுமே வந்து கேக் வந்து ஒட்டவே இல்லை. சூப்பராக கிரிங்கிள் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து நைஃப்பில் வந்து எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்து வந்திருக்கு. உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பிளாண்டி வந்து நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பட்டர் ஷீட்டில் கீழே எதுவுமே ஒட்டலை. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜிஜி. பை.